வெல்கம் டு கிரேட் இந்தியன் ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செங்கல்பட். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்கலாம்னா தனி வட்டினா நம்ம தனி வட்டிக்கு அதோட ஃபார்முலா அதில் என்னென்ன மாதிரியான கேள்வியை நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ தனி வட்டிக்கு நம்ம என்ன ஃபார்முலா தெரியும்? தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I = PNR/100. இது தனி வட்டியோட ஃபார்முலா. இப்போ தனி வட்டியில் என்னென்ன கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்க. 2500க்கு எத்தனை சதவீத வட்டி வீதம்? 8% வட்டி வீதம். எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். அதுக்கானது. இப்போ P அசல் 2500, R பர்சன்டேஜ் 8%, அதுக்கப்புறம் N 3 ஆண்டுகள். இப்போ தனி வட்டி I = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2500 இன்ட்டு N 3 ஆண்டுகள் 8%ன்றதால /100. 2 0க்கு 2 0 கேன்சல். 8 3 24, 25 இன்ட்டு 24, 4 5 20, மீதி 2 10, 50. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2500 ரூபாய்க்கு 3 ஆண்டுகள்ல அவரோட வட்டி வீதம் எவ்வளோன்னா 600 ரூபாய். I = 600. இதுதான் அவரோட வட்டி வீதம். அதாவது நமக்கு தனி வட்டினாலே ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அதாவது பிரின்சிபல் வேல்யூ, அதுக்கப்புறம் அதோட நம்பர்ஸ், அதாவது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, அப்புறம் எத்தனை ஆண்டுகள் /100 நம்ம டிவைட் பண்ணோம்னா அவங்களோட எத்தனை அதோட இப்போ அவங்களோட பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ? 2500. அப்போ 3 ஆண்டுகள் கழிச்சு அவரோட மொத்த தொகை, அதாவது மொத்த அமௌண்ட்டுன்னு கேட்டாக்கா 3100 ரூபாய் என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த தனி வட்டியில் பிரின்சிபல் வேல்யூ, அதாவது அசல், வட்டி, அதுக்கப்புறம் ஆண்டு அதான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதில் என்ன கொடுத்துருப்பாங்க பாரு. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு எத்தனை சதவீதம்? 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து அவங்களுக்கு எவ்வளோ வச்சிருக்கு? 750 ரூபாவை தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. இப்போ எது கொடுத்துருக்காங்களோ அசல் இல்லை, வட்டி வீதம் I சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 750, அதுக்கப்புறம் R 10%, ஆண்டு N = 2. நமக்கு என்ன தெரியும்? PNR/100. எதை கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம போடணும். I = PNR/100. ஐயோட வேல்யூ எவ்வளோ? 750. பிரின்சிபல் வேல்யூ தெரியல. N 2 ஆண்டுகள், R 10% /100. இப்போ பிரின்சிபல் வேல்யூ மட்டும் வேணுன்றதுக்காக P அந்த பக்கமே வச்சுட்டு 750 இன்ட்டு 100 டிவைடட் பை 2 இன்ட்டு 10. இப்போ 750. இப்போ எல்லாமே டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமினேட்டருக்கு எடுத்துட்டு வைக்கிறோம், நியூமினேட்டரில் இருக்கிறத டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். சரியா? இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 1 2 5 2. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் பிரின்சிபல் வேல்யூ. அப்போ P = 5 25, மீதி 2 7 35 37. அப்போ அவங்க பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோன்னா 3750 தான் அவங்களோட பிரின்சிபல் வேல்யூ. அதாவது அசல் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 3750க்கு அவங்க 3750 அதோட பிரின்சிபல் வேல்யூ. இப்போ பாருங்க, இப்போ கேள்வி என்ன பண்ணுறோம்? ஆன்சர் கொடுத்துட்டு கேள்வி, அதாவது வட்டியை தான் கேட்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? வட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க.
ஆனால் மொத்த தொகை எவ்வளோன்னு தெரியாது, அதாவது அதோட அசல் எவ்வளோன்னு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், எதை கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்ளை பண்ணிட்டு எது கொடுக்கலையோ அதை வச்சுட்டு தான் பண்ணுறோம் மீதி இருக்கிற ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். அவங்க எது வேணாலும் கொடுக்கலாம், ஒன்று ஐ கேட்கலாம், பி கேட்கலாம், என்ன கேட்கலாம், ஆர் கேட்கலாம். ஆனால் நமக்கு என்ன தெரியும், கான்செப்ட் என்ன, PNR/100 அவ்வளோதான். அதில் எது கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்ளை பண்ணு, எது கொடுக்கலையோ அதை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுற மீதி எல்லாத்தையும் கீழே இருக்கிறத மேலே கொண்டு போ, மேலே இருக்கிறத கீழே எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஈக்குவல் என்ன பண்ணுறப்ப பெருக்கல் வகுத்தலாக மாறும், வகுத்தல் பெருக்கலாக மாறும். இது மட்டும் தான் கான்செப்ட். இதுவே கூட்டல் கழித்தலாக இருந்தால் ஈக்குவல் கன்னட பக்கம் இருக்கிறப்போ மைனஸ் ஆகும், மைனஸ் ஈக்குவல் கன்னட வரப்போ ப்ளஸ் ஆகும். ஆனால் பெருக்கலையும் வகுத்தலையும் மாறி இருக்கும், பெருக்கல் வகுத்தலாக மாறும், வகுத்தல் பெருக்கலாக மாறும், அவ்வளோதான் இது. சரிங்களா? அப்போ பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ, 3750. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ பதிவில் எதை பார்க்குறோம்னா தனி வட்டி. தனி வட்டி வந்து நம்ம அதை வந்து ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான், PNR/100. I = பிரின்சிபல் வேல்யூ, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதுதான் அவங்க கான்செப்ட். இப்போ என்னென்ன இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600க்கு அது 6% தனி வட்டி விகிதத்தில் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 6720 உயரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு பிரின்சிபல் வேல்யூ 5600, ஆர் வந்து 6%, n இல்லை. ஆனால் அமௌண்ட் மொத்த அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6720. அப்போ இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும், அமௌண்ட் மொத்த அமௌண்ட்ல இருந்து மைனஸ் I = A - P. ஏவோட வேல்யூ எவ்வளோ, 6720 மைனஸ் 5600. அப்போ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0 2 1 1, 1120 தான் அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ அப்படியே பார்க்கலாம் வாங்க, 1120 5600, n தெரியாது, r வந்து 6%/100 கேன்சல் பண்ணாச்சு 0க்கு. இப்போ 1120/56 × 6 = n. இப்போ 2 டேபிளால கேன்சல் பண்ணிங்க, 3 டைம் இங்க 5 6 0, மறுபடியும் 3 டேபிளால 56, இது கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 10 டைம்ஸ், அதாவது 10/3. n. அப்போ 10 3ஆல டிவைட் பண்ணோம்னா 3/1/3 தான் வரும். அப்போ இத்தனை ஆண்டுகள், 3 ஆண்டு 1/3 ஆண்டுகளா நமக்கு கிடைக்குது. சரியா? அதாவது எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு எத்தனை சதவீதம், 6% தான் தனி வட்டி விகிதத்தில் 6720 உயரும். ஆனால் அமௌண்ட் கொடுத்தாச்சு, இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன கொடுக்கல, எத்தனை ஆண்டுக்கு தெரியாது. அப்போ நம்ம ஆண்டை என்ன பண்ணுறோம் பார்க்கலாம். அதுதான் நான் சொன்னேன், இதில் எது வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். நமக்கு என்ன தெரியணும், கான்செப்ட் மட்டும் தான் புரியணும். I = PNR/100. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம கொஸ்டினை முதல்ல நல்லா ரீட் பண்ணணும். எதை கொடுத்துருக்காங்கன்றத நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும், கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணால் சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம போடலாம். சரிங்களா? அதனால் எப்பவுமே என்ன பண்ணுங்க, இப்போ இங்கே 2 அமௌண்ட் அதிக அமௌண்ட் கொடுத்துருக்காங்களே, ஏன் 2 அமௌண்ட் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பிரின்சிபல் வேல்யூ, செகண்டாக கொடுத்துருக்குது தான் என்னது
மொத்த அமௌண்ட். அப்போ எத்தனை ஆண்டுகள் கழிச்சு அவருக்கு கிடைக்கும் அப்படின்னா அப்போ ஆண்டுகள், அப்போ அவனுடைய மொத்த அமௌண்ட் நம்ம மொத்த அமௌண்ட்டை கொடுத்ததா என்ன பண்ணுறோம், அசலை கழிச்சுட்டு அதோட இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிடும். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம தனி வட்டியை பார்க்குறோம். தனி வட்டியில் வந்து என்ன பார்க்குறோன்னா அசல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 46,000 ஓராண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னா 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் மொத்த அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஆண்டும் கொடுத்துருக்காங்க, மாதமாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் என்ன கொடுக்கல, ஆர் கொடுக்கல. சரியா, அவ்வளோதான். சுற்றி சுற்றி அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். அப்போ ஏ ஈக்குவல் டு அதாவது ஏ எவ்வளோ 52,440, பி எவ்வளோ 46,000. அப்போ ஐயோட மதிப்பு எவ்வளோ ஆகும் 0.4466 6,440 தான் அதோட இன்ட்ரெஸ்ட். இப்போ ஆண்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஓராண்டு 9 மாதம் 9/12. சரியா, மாதம் கொடுக்குறப்போ வருஷத்துல எத்தனை மாதங்கள் 12 மாதம். 12 மாதத்துல அது 9 மாதம் வரையும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 3 டேபிளால 3 3 9 4 3 12. அப்போ இது மிக்சர் கலப்பு பின்னமா இருக்கு. கலப்பு பின்னமா இருக்கிறப்ப நான் மாற்றணும். 1 நாள் 4 4 3 7 7/4. அப்போ n = 7/4. சரிங்களா, இப்போ நமக்கு பிரின்சிபல் வேலை தெரிஞ்சிச்சு. அப்போ ஃபார்முலா என்ன, I = PNR/100. நமக்கு ஆர் தேவை. இப்போ 6,440 = 46,000. அடுத்தது n வந்து 7/4, r தெரியாது, /100. இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ 6,440 டிவைடட் பை இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 23, இங்க 2 2 3 2. மறுபடியும் 23 7 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 4 டைம், அப்புறம் மீதி இருக்கிற 42 46. சரிங்களா, 2 டைம்ஸ். அப்போ எத்தனை ஆண்டுகள், இங்க ஒரு 4 இருக்கு, 8 இருக்கு. NR = எத்தனை பர்சன்டேஜ்னா 8% தான் அவங்களோட ஆண்டு வட்டி. சரிங்களா, அதாவது முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அசல் மொத்த தொகை, எது மொத்த தொகை எது அசல் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். மாதத்தில் கொடுத்துருக்கிறதால 9/12 எழுதிக்கிறோம். அடுத்தது தனி வட்டியோட மொத்த தொகை சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். எண்ணையும் தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீ அப்ளை பண்ணாதான் உன்னால் என்ன பண்ண முடியும், சரியான ஆன்சரை போட முடியும். சரிங்களா, அதனால் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை முதல்ல நம்ம நோட்டில் அதாவது பேப்பரில் கடை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும், சரியான ஆன்சரை போட முடியும். சரிங்களா.